ஓம் நமஸ்தேஸ்து பகவதம் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்கினிகாலாய காலாத்ரிருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய சீர்மன் மகாதேவாய நமஹ. அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. ஏகதண்டாய விக்னமே வக்கரதண்டாய திமிஹி தன்னோ தந்தி பிரதிஜாதி மகாகணபதியுடைய அனுகிரகத்தாலும் பாலத்தத்துடைய திருவள்ளாலும் முருகன் பெருமன் ஆசி கொண்டு தனுசு ராசிக்கு இந்த வாரத்துக்குண்டான பலன் 8/3/2026 முதல் 14/3/2026 வரைக்கு உண்டான தனுசு ராசிக்கு எத்தகைய பலன் கொடுக்குதுன்னு பார்ப்போம். தனுசு ராசியில அடங்கிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம், முழு நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், முழு நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம் அடங்கியது. அதுவே மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் தனுசு ராசி. இப்ப தனுசு ராசி அப்படின்னா உங்க ராசிநாதன் குரு பகவான். உங்க ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்து நல்ல பலன் கொடுத்து கொண்டே இருப்பது சிறந்தது. 9ஆம் இடத்துல கேது, பாக்கியஸ்தானத்தில் ஒரு பாவ கிரகம் அமர்ந்திருக்குது. அப்ப தந்தை வழியில இருக்கக்கூடிய தோஷம், தந்தை வழியில இருக்கக்கூடிய சாபங்கள் வேலை செய்து கொண்டே இருக்கும். ஆகவே சற்று கவனமாக இருந்து செயலாற்றணும். அப்ப முன்னோர்களுடைய பிராய்ச்சித்தம் ஏதேனும் இருந்தால் அது செய்து கொள்ளணும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான், சுக்கிர பகவான். சனி போன வாரம் 6ஆம் தேதி மாறிவிட்டார். ஆகவே 6ஆம் தேதியிலிருந்து 2.5 வருட காலம் சனி பகவான் 4ஆம் இடத்துல உங்க ராசி விசேஷ பார்வையா 10ஆம் பார்வையா உங்க ராசி பார்ப்பார். அதன்மற்ற சனி. அப்போ நம்ம எந்த செயல் செய்தாலும் சற்று பிரேக் விழுந்துகிட்டே போகும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 4ஆம் இடம் சனி இருந்தால் நம்மளுக்கு 2.5 வருட வாழ்க்கை அப்படியே போயிடுமானா அதெல்லாம் கிடையாது. மற்ற கிரகங்கள் சேர்ந்து செயலாற்றும். இருப்பினும் ஒரு பெரிய கிரகம் நீண்ட காலமாக ஒரு ராசியில தங்கி வேலை செய்யும் போது அது நம்மளுக்கு சாதகமா பாதகமாங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அதே ஒரு பயத்தோட இருக்கக்கூடாது. இப்ப மகான்களை போய் தரிசனம் செய்யுங்க, சித்தர்களை போய் தரிசனம் செய்து வாருங்க. நல்ல மலை சார்ந்த ஆலயம் போய் வழிபாடு செய்யுங்க. எந்த மலை சார்ந்த ஆலயம் எங்க இருக்குது, எங்கன்னாலும் போகலாம். மலை மேல் இருக்கிறார் ஒரு சாமி, மலை மேல இருக்கக்கூடிய சாமி போய் நம்ம வழிபாடு செய்து வரும்போது அதுக்கு உண்டான நல்ல கிரக பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ வழிபாடு தவறாம இந்த மகான்கள், சித்தர்கள், யோகிகள், அருளாளர்கள் போய் தரிசனம் செய்து வரணும். திருவண்ணாமலை கிரிவலம் தவறாம செய்யலாம். எங்கெங்க கிரிவலம் இருக்கு அந்தந்த அருகாமையில் இருக்கக்கூடிய ஊர்ல போய் கிரிவலம் செய்து வரும்போது உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். ஆகவே இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கவனம் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல சூரிய பகவான் 9ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறார். அப்போ முயற்சி திருமணையாக்கும். உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், உங்க ராசிக்கு 10க்கும் 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் முயற்சி ஸ்தானத்துல ராகுவோட சேர்ந்து இருக்கிறார். அப்ப வெற்றி பெறக்கூடிய தன்மையும் உண்டு. அப்ப வாழ்க்கையில தோல்வியா வெற்றியான சமமாகவே இருக்கும். அப்ப வெற்றி தோல்வி கண்டு அஞ்சாதவர்கள் நீங்க தனுசு ராசிக்காரர்கள். எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனா சற்று மிதுன ராசியில இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல பலம் கொடுத்தாலும் மிதுன ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கும்போது நட்பு ரீதி சற்று ஜாக்கிரதையா இருக்கணும். உறவு முறையாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், தொழில் சார்ந்த இடமாக இருந்தாலும், சக ஊழியர்களாக இருந்தாலும் சற்று விலகி இருப்பதே சிறந்தது. இந்த கிரகம் மாற்றம் ஏற்படும் வரை புத பகவான் காலப்போக்கில் மாறிடுவார். புத பகவான் மாறும் வரை சற்று நிதானித்து செயலாற்றுவது சிறந்தது. அப்ப உறவு மூலமா நம்மளுக்கு ஒரு பாதகம் உண்டாகும். அப்போ ஏதேனும் ஒரு வார்த்தையை நம்ம தவறா பேசிட்டோம்னா அதுவே பிடித்து அவங்க பேசக்கூடிய தன்மை உண்டாகும். நண்பர்களாக இருந்தாலும், சக ஊழியர்களாக இருந்தாலும், சக ஒப்பந்ததாரர்களாக இருந்தாலும் 2 பேர் சேர்ந்து பார்ட்னரா வேலை செஞ்சோம், இந்த வாரத்துல ஒரு சின்ன தகராறு,
இந்த கணக்கு கேட்டதுக்கு கோவிச்சுக்கிட்டார். இந்த சின்ன செயலுக்கு இந்த வேலை செய்ய சொன்ன அவர் வந்து மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டார். அப்படிலாம் சொல்லக்கூடிய தன்மை உருவாகும். ஆகவே இந்த காலத்துல நம்ம வந்து முயற்சி ஸ்தானத்துல, அப்ப முயற்சி நம்மளுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆக்கும். அப்ப உறவு மூலமா நம்மளுக்கு கொஞ்சம் பாதகம் உண்டாகும். ஆகவே சனி பகவான் 4ஆம் இடத்துல போய் சுக்கிரனோட சேர்ந்திருப்பதால் 6க்கும் 11ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சம். இப்ப லாபம் கொடுக்குமா ரோகம் கொடுக்குமா அப்படிங்கிறது யோசனை. இப்ப ரோகம் ஸ்தானம். அப்ப இந்த காலத்தில் நம்ம முக்கியமாக கடன் வாங்காமல் இருப்பது சிறந்தது. கடன் வாங்கி எந்த பொருள் வாங்க வேண்டாம். உங்க கையில இருக்கிற பொருள், உங்க கையில இருக்கக்கூடியது மட்டுமே நீங்க வைத்து தொழில் செய்யறதா இருந்தா, ஒரு புதிய பொருள் வாங்குறதா இருந்தா அது செய்து கொள்ளணும். இந்த காலத்துல ஒரு இஎம்ஐ போடுறோம், பெருசா ஹவுசிங் லோன் போடுறோம்னா செய்யக்கூடாது. தனஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் 4ஆம் இடத்துல. அப்ப தனம் வந்து 4ஆம் இடத்துல போகும்போது சுமார். ஆனா அதே அளவு லாபஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்துல, அதுவும் சேர்ந்து அதிலே இருப்பது. சுக்கிர பகவான் பேச்சு, புத பகவானுடைய பேச்சு, செவ்வாயுடைய பேச்சு ஆகிற வரைக்கும் புது முயற்சியில் ஈடுபடாமல் இருப்பது சிறந்தது. உங்க ராசியில கிரகங்கள் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் சற்று நிதானித்து வேலை செய்து கொள்வது சிறந்தது. ஆனா திருமணத்துக்கு உண்டான வேலை, திருமணத்துக்கு உண்டான பாக்கியம், புத்திர பாக்கியம் அனைத்தும் கொடுக்கும். ஏற்கனவே நிச்சயதார்த்தம் ஆச்சுன்னா திருமணம் செய்து கொள்வதால் எந்த விதமான பாதகம் கிடையாது. முருகப்பெருமான் மேல பாரம் போட்டு மகான்களுடைய ஆசீர்வாதத்தோடு செயல்படுத்துவது சிறந்தது. உங்க குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் அந்த வழிபாடு தவறாம செய்து வரணும். ஆகவே இந்த தனுசு ராசி அன்பர்கள் படிப்புல சற்று கவனமாக இருந்து வருவீங்க. இந்த காலத்துல நம்ம வந்து நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி எக்ஸாம் நேரம், அதாவது சற்று இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்து படித்து வருவது சிறந்தது. இன்னும் இந்த மாதத்திலிருந்து மார்ச் ஏப்ரல் பரீட்சை நேரம். இப்போ படிக்கும் மாணவர்கள் மாணவிகள் ரெண்டுமே நல்ல படிப்பில் சற்று கவனம் செலுத்தி படித்து வரும்போது நல்ல மார்க் எதிர்பார்க்கலாம். ஆகவே 3ஆம் இடத்துல புத பகவான் இருப்பதால் நல்ல மார்க் கிடைக்கும். அதை சற்று கவனமாக இருந்து நல்ல பரீட்சையில தேடி வரணும். அது மட்டும் அல்லாது ஏதேனும் நம்மளுக்கு புதுசா ஒரு கோர்ஸ் எடுக்கிறோம், புதிய படிப்பு காண்டினா அதுக்கு நாங்கள் முயற்சியில் ஈடுபடும் போது அதுக்கும் வெற்றி பெறக்கூடிய தன்மை கொடுக்கும். அதே வெற்றி தோல்வி என்று பார்க்காமல் இந்த தனுசு ராசிக்காரர்கள் நிதானித்து செயலாற்றினாலே காலப்போக்கில் அவங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மை கொடுக்கும். இந்த காலப்போக்கில் வெற்றி பெறக்கூடிய தன்மை நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது தானே. அது பார்த்து நாள் ஓடிட்டு இருக்கோம், நம்ம என்ன செய்யறது அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம சொல்றது ஒரு அறிவுரை. இந்த ராசியில இந்த மாதிரி கிரகம் இருந்தா இந்த மாதிரி இருக்கும், நல்லா இருந்தா நல்லது சொல்ல போறோம். அப்போ நம்ம வந்து அது தகுந்தபடி நம்ம வந்து சரியான முறையில அணுகி முருகப்பெருமானின் மகான்களை தரிசனம் செய்து வரும்போது உங்க கைமேல் பலன் கொடுக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ஜெயபாலா ஜெயபாலா வாழ்க. நன்றி வணக்கம்.